summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. என்ன இவங்களை பத்தி பாசமா பேச சொல்றாங்க, எனக்கு அவங்கள பத்தி பாசமா பேசி பழக்கம் இல்ல, அவங்களுக்கு என்ன பத்தி பாசமா பேசி பழக்கம் இல்ல, ரெண்டு பேருக்குமே மாறி மாறி மோசமா பேசி தான் பழக்கம். நான் வந்து நிஷாக்கா வந்து ஒரு பொண்ணு மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது, ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் பார்க்கணும், அவங்களும் பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. அது வேற விஷயம். அவங்க வீட்டு குழந்தைங்க மாதிரி அவ்வளோ ஜாலியாக பார்த்துப்பாங்க. அது மாதிரி நாங்களும் வந்து எங்கள் வீட்டு ஆயா மாதிரி அவ்வளோ ஜாலியாக அக்கா கிட்ட விளையாடுவோம். மேடைகளில் தான் அப்படி கொஞ்சம் வீட்டுக்காரு மாமியார் அப்படி மரியாதைலாம் பேசி நினச்சா, நான் எங்கெல்லாம் ரொம்ப மரியாதையோடையும் அன்போடையும் மதிக்கக்கூடியவர். சேர்த்துட்ட முடியும். அங்க வந்து ஒரு ஆடியோ ஆபரேட்டர் வந்து பெங்காலிக்காரர், அவருக்கு தமிழே தெரியாது. அவர் அறந்தாங்க நிஷாவோட ஜோக்கு எல்லாம் சிரிச்சார். நான் உடனே நம்ம அங்காளி பங்காளி எல்லாம் கூட்டு கொஞ்சம் பெங்காலி கத்துக்கிட்டு அந்த ஆடியோ ஆபரேட்டர் போய் கேட்டேன், என்ன புரிஞ்சுதுன்னு பண்ணி சிரிக்கிற அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னா, அந்த குரங்கு பொம்மையை கொடுத்துட்டு போயிருக்கேன். அவ்வளோ குரங்கு பொம்மை எடுத்து சிரிச்சிருக்காங்க. நீ போற பாதையை பார்த்தா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு போறேன் வருவேன்னு நினைக்கிறேன். வந்துருவியா? அவ்வளவுதான். இப்படியே போகும்போது என்னை அறந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போயிருங்கடா. நான் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறேன். இல்லடா, நல்லது பண்ற எல்லாருமே இப்படி ஒதுங்கிட்டே போனா இன்னும் கொஞ்சம் நல்லது பண்றதுக்கு யாரா வருவா? நீ கொஞ்சம் முயற்சி பண்றானாரு. இல்ல நான் இப்போ வேணாம், ஒருவேளை ஃபியூச்சர்ல எனக்கே தோணுச்சுன்னா நான் எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன். இப்போ உங்க மேல வந்து ஏகப்பட்ட பேர், நாட் ஒன்லி உங்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல, உங்க கூட ஒர்க் பண்றவங்களும் அவ்வளோ ஒரு அந்த அன்பு மழையை எப்பவுமே பொழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல சில பேர் வந்து டைரக்டா வந்து மழையை பொழியலனாலும் வீடியோ மூலமா பொழிஞ்சிருக்காங்க. சோ யாருன்னு பாத்துருவோமா? கண்டிப்பா. எவ்வளவு யாரு அந்த அன்பு மழையை பொழிஞ்ச முதல் நபர் யாரு? அதிர்ஷ்டசாலி எப்போதாதான் செய்ப்பான், திறமைசாலி எப்போதும் செய்ப்பான்ருக்கு உதாரணம் நிஷா. என்ன காரணம்னா, பெரிய லைன்ஸ் கிளப் மீட்டிங்லேயும் பேச முடியும், சாதாரண ஒரு கிராமத்திலும் போய் மக்களை ஆளுமை செய்ய முடியும், மேடை ஆளுமை பண்ண முடியும் அப்படின்னு நிரூபித்தது நிஷா. அதே போல் மேடைகளில் தான் அப்படி கொஞ்சம் வீட்டுக்காரு மாமியார் அப்படி மரியாதைலாம் பேசி நினச்சா, ஆனால் எங்கெல்லாம் ரொம்ப மரியாதையோடையும் அன்போடையும் மதிக்கக்கூடியவர். சேர்த்துட்ட முடியும். இன்பத்தில் பங்கெடுக்கிறவர், நிறையா துன்பங்களில் பங்கெடுத்துக்கிற அருமையான பெண்மணி. நகைச்சுவை திறன் மட்டும் இல்லாமல் நிஷாவுக்கு இன்னும் சொல்லப்போனால் அந்த சேவை திறனும் கூடியிருக்கு. உங்களுடைய எல்லாருடைய அன்பும் இன்னும் நிஷாவுக்கு பெரிய புகழை திரட்டும். மதுரை முத்து சார் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். அவர் கலக்கப்பகுதி யார் வர்றதுக்கு முன்னாடி சாரோட பட்டிமன்றங்கள்லாம் நிறைய பேசியிருக்கோம். ஆமாம், அது போக சன் டிவியில் நகைச்சுவை பஞ்சாயத்துன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது. அப்போ சார் தானே எங்களை கூட்டிகிட்டு போனது. அப்போது சாரோட நிறைய பட்டிமன்றங்கள்லாம் பேசியிருக்கோம். அப்போ நான் கலக்கப்போது யார் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொன்னேன் முதல்ல. அப்போ வந்து சார் வந்து சொன்னாங்கன்னா, சரிடா அப்போ மதுரைகிட்ட ஒரு பட்டிமன்றம், வீட்டுக்கு வந்துட்டு போடா அப்படின்னாங்க. சரி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க சார், விஷ் பண்ணி தான் அனுப்ப போகிறாரு நினச்சி போனால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 காமெடி புக்கு. இதெல்லாம் வந்து நான் அஸ்தபோதியாருக்கு படித்தேன்டா, இதை வந்து நீ படி, நான் சொன்ன ஜோக்கும் இதில் இருக்கும், நான் சொல்லாத ஜோக்கும் இதில் இருக்கும், உனக்கு என்ன மாதிரியான உனக்கு நான் கொஞ்சம் எப்படின்னா நீங்கள் ஒரு ஜோக் சொன்னீங்கன்னா அதை நான் எனக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவேன், அது அவருக்கு தெரியும், உனக்கு எப்படி வருதோ நீ பண்ணிடான்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கலைஞன் இன்னொருத்தி கலக்கப்போதியார் போகிறா, நான் தான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியானா இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கேன், ஆனால் இன்னொருத்தி ஸ்டாண்டப் காமெடி ஆக போகிறான்னு கூட பொறாமல் இல்லாமல் அவ்வளோ புத்தகத்தையும் எனக்கு கொடுத்து நீ போன்னு வாழ்த்துன ஒரு மனுஷன் அவர். சூப்பர். அது மறக்கவே முடியாது. அதை வந்து நான் நிறைய மேடைகள்ல அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ அவரோட காமெடியே மாறிடுச்சு. இப்போ அவர் ஸ்டாண்டப்ல இருந்து அவர் இப்ப சொல்லிட்டாரு, நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. இப்ப நான் எங்க போனாலும் பூனைக்குட்டியை தூக்கி காட்டுறாங்க, இதை வச்சு ஒண்ணு பண்ணுங்க, பேனாவை தூக்கி காட்டுறாங்க, யோ நான் யாரையா அப்படின்னு கேட்கற லெவலுக்கு வந்துட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்பெல்லாம். சரி, அவர் அவ்வளவு புத்தகம் கொடுத்தாருல, இப்போ அவருடைய காமெடி ஸ்டைல் ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு செஞ்சு காட்டுங்களேன். எது அந்த ப்ராப்பர்ட்டி காமெடி ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு? இல்ல என் கையில டிஷ்யூ கொடுத்தீங்களா, நானா சொல்ல வந்தேன், இது டிஷ் சஃபா கால்ல போட்டிருக்கு சூ டிஷ்யூ. சாரிடா தம்பி, எனக்கு வராதுடா. இது எடிட்டர் பாத்துப்பாங்க எப்படின்னு. எடிட்டர் அவ்வளவு மோசம், அப்படிலாம் பார்த்தா முத்து விட்டு தான் எடிட் பண்ணணும். ஸோ அடுத்து சில அன்பு மழைகள் இருக்காங்க. ஸோ அடுத்த மழை யாரு அது? ஏன்னா இவங்களை பற்றி பாசமாக பேச சொல்கிறாங்க, எனக்கு அவங்கள பற்றி பாசமாக பேசி பழக்கம் இல்லை, அவங்களுக்கு என்னை பற்றி பாசமாக பேசி பழக்கம் இல்லை, ரெண்டு பேருக்குமே மாறி மாறி மோசமாக பேசி தான் பழக்கம். ஏன்னா வந்து நிஷாக்கா பற்றி சொல்லணும்னா, நிஷாக்கா வந்து எந்த அளவுக்கு ஜாலினா, நான் வந்து நிஷாக்கா வந்து ஒரு பொண்ணு மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது, ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் பார்க்குறோம், அவங்களும் பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டது கிடையாது. அது வேறு விஷயம். ஸோ உண்மையிலே வந்து அக்காவை பற்றி சொல்லணுன்னா, எந்த அளவுக்கு எங்கள் அக்காவும் எங்கள் மாமாவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா, எப்படி சொல்கிறது, ஆதார் கார்டும் ஃபோன் நம்பர் மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தே இருப்பாங்க. எப்போ அக்கா வீட்டை விட்டு வெளில வந்தாங்களோ மாமா வந்து எண்ணெயும் தண்ணி மாதிரி பிரிஞ்சிருவாங்க. ஏன்னு தெரியல, அது மட்டும் எனக்கு ரொம்பவே புரியாத புதிராக இருக்குது. உண்மையிலே ஜாலியாக பேசுகிறத தாண்டி அக்கா
ஐ லவ் யூ. ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுக்கு ட்ரெஸ் மாற்றலாம் ரூம் இருக்காது. நிஷாக்கா ரூமில் தான் நாங்கள் போய் ட்ரெஸ்லாம் மாற்றுவோம். ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் பெரிய ஆர்டிஸ்ட்னு ரூம் கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ வந்து எங்களை வந்து எப்படி சொல்லுது, ஒரு ஜாலியாக அவங்க வீட்டு குழந்தைங்க மாதிரி அவ்வளோ ஜாலியாக பார்த்துப்பாங்க. அது மாதிரி நாங்களும் வந்து எங்கள் வீட்டு ஆயா மாதிரி அவ்வளோ ஜாலியாக அக்கா கிட்ட விளையாடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. ஐ லவ் யூ. உன்னை பற்றி வாழ்த்துறதுக்கோ பேசுறதுக்கோ தம்பிக்கு வயசு இல்லை, அந்தளவுக்கு அறிவும் இல்லை, சந்தோஷமாக ஜாலியாக பேசுகிறேன். ஐ லவ் யூ. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. நீங்கள் வந்து சின்ன திரை நயன்தாரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நயன்தாரா மேடமுடைய படத்தை எடுத்து நீங்கள் ஹீரோயினாக நடிக்கணும்னா எந்த படத்தை எடுத்து ரீமேக் பண்ணி நீங்கள் ஹீரோயினாக நடிப்பீங்க? ஐயா இவன்ட்ட நீங்க பைட்டு வாங்குனீங்களா இல்ல என்னை பத்தி திட்டுறதுக்கு வாங்குனீங்களா? ஐயா ஒரு கேள்வி வேற கேட்டிருக்காரு. யாரு சாமி நீங்க? படுத்தாதீங்கடா. இவன் என்ன திட்டிருக்கான்? என்ன இது? நான் வெளில போயிருவேனா? மாமா வந்து எங்கேயோ போறாராம். இதெல்லாம் என்னது? உண்மையை கொட்டி இருக்காரு. இல்ல உண்மையிலே இவன் நடுவுல வேற சொல்லிருக்கான், நாங்க லேடிஸா மதிச்சது இல்ல. உண்மையிலேயே மதிக்க மாட்டாங்க தங்கம். கலக்க போது யாருல அந்த பசங்க எல்லாருமே என்ன ஒரு பசங்களா தான் பாப்பாங்க. நான் எல்லா மேடைகள்லயுமே KPY பாய்ஸை வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்றதுக்கு ஒரே ரீசன், நான் இன்னைக்கும் சொல்றேன், அறந்தாங்கில இருந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தி சென்னைக்கு வந்தா ஒரே பசங்களோட இருந்தா, வெறும் பசங்க தான். நான் இன்னைக்கும் ரொம்ப தைரியமா சொல்லுவேன், நாம எப்படியோ அப்படிதான் அவங்க. ஒரு பார்வை கூட இது வரைக்கும் தப்பா இருந்ததில்லை, ஒருத்தனோட பேச்சு கூட இது வரைக்கும் தப்பா இருந்ததில்லை. என்னை கூட பிறந்தவங்க மாதிரியே கொண்டாடினானுங்க. எல்லாருமே வயசுல மூத்தவங்களும் இருக்காங்க, சிரிச்சா போச்சுல. அவங்களுமே சொல்றேன், எல்லாருக்கும் இப்ப பாலா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ரூம் கொடுப்பாங்க தங்கம். அது ஏன் ஒரு ரூம்னா, இந்த கருணை அடிப்படையில் ஒரு ரூம் தருவாங்க. அது ஃபீமேலா பிறந்ததுனால ஒரு ரூம் தருவாங்க. அந்த ரூம்ல வந்து எல்லாரும் ட்ரெஸ் மாற்றுவாங்க. அக்கா நாங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கிறோக்கான்னு. அந்த நேரம் நான் போய் வெளியில உட்காந்துக்குவேன். அவ்வளோலாம் என்கிட்ட உரிமையா இருந்திருக்காங்க இந்த பசங்கள்லாம். அதனால வந்து பாலாலாம் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. நிறைய பேசுவோம், நைட்லாம் விடிய விடிய பேசியிருக்கோம் நானும் பாலாவும். இப்போ இவ்ளோ ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர். அவன் நிறைய பண்றான் தங்கம். ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கறத விட இப்பதான் தெரியுது. அதான் நான் சொல்றேன்ல, இப்போ நீங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த பப்ளிசிட்டி பண்ற நாங்க ஏன் பண்றோம்னா, நாங்க பண்றதே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவனும் நிறைய பண்ணிருக்கான் தங்கம். குக் வித் கோமாளில நீங்க அந்த கிடைச்ச ஃப்ரிட்ஜை கூட ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொடுத்தான். நிறைய பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கான். தனக்கு மிஞ்சிய தானந்தரமோ தனக்கே மிஞ்சாம பண்ணிட்டு இருக்கான் அவன் எல்லாம். அப்படிங்கும் போது அவன் பண்றதே இப்பதானே தெரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு. தெரியட்டுமே, 4 பேருக்கு தெரிஞ்சு 4 பேருடைய வாழ்த்து இன்னும் 4 பேருக்கு பண்ணட்டுமே. அந்த மாதிரி தான் பாலாவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர்க்கா. அப்புறம் அந்த ஒரு கேள்வி, நயன்தாரா அவங்க நடிச்ச படம் எது ஒன்று ரீமேக் பண்ணி நீங்க ஹீரோயினா நடிக்கலாம்? இது நான் நயன்தாரா ரசிக்கிறவங்களே நான் அடிப்பாங்க. நான் சும்மா சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு படம் சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த இவங்க கூட நடிச்சாங்கல்ல, ஒன்று அறம், ரொம்ப பர்சனலாக சொல்லணும்னா அறம், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா மேம் வந்து நடிச்சது வந்து இந்த விஜய் சேதுபதி சார் கூட நடிச்சாங்கல்ல, 400 ரவுடி தான். எனக்கு அந்த 400 ரவுடி தான் வந்து காதம்பரி வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த காஸ்டியூம்லேருந்து அவங்க நடந்த அந்த சொல்லுவாங்கல்ல, நான் வேணா குத்தி கொண்டுருவான்னு, இல்லை நீ பேசுவேன் செத்துருவான், அதெல்லாம் நான் பேசினாலுமே யாராவது செத்துருவாங்க. அதனால அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் தங்கம். 400 ரவுடி தான், இல்லைன்னா அறம், ரெண்டுமே ஓகே. 2 கிடைச்சாலும் ஓகே தான். எதுவும் பார்ட் 2 இருந்தா அக்காவை ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. வாய்ப்பே வராதுடா, விட்டுருடா. சரி, ஓகே. ஸோ அடுத்த வீடியோ. ஹாய் நிஷா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேன்ஸ் மீட்ல ஒரு ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, அதை பார்க்கும்போது நெஞ்சு நிறைவா இருக்கு. நானும் உங்க ஃபேன் தான். நிறைய பண்ணுங்க, நிறைய சிரிக்க வைக்கிறீங்க. நீங்க சிரிக்கிறீங்க இல்லையா, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறீங்க, பெரிய விஷயம். காட் பிளஸ் யூ, ஹேவ் அ கிரேட் டைம். தாமப்பா என்னோட ஃபேவரட் செல்லம் அவரு. ஆக்சுவலி இப்பதான் மேடையில் அப்பாங்கிறேன், நேர்லலாம் ஐ லவ் யூ ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பேன், ஓடி போலாமாலாம் கேட்பேன் அவரை. அவர் சொல்ல போடி அந்த பக்கம் அப்படி மாதிரி. என்னன்னா குக் வித் கோமாளியில் ஃபர்ஸ்ட் நான் ஆங்கரா பண்ணும்போது இந்த இடத்துல ரவுஃபா மேம்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அவங்க தான் அந்த எனக்கு பதவியை கொடுத்தேன். அப்போ சஃபா வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கா. பட் சாரும் ஷெஃப் தாமு சாரும் வந்து அவ்வளோ கேர் எடுப்பாங்க என்ன. அதே மாதிரி பிரியங்கா ரோபோ சங்கரா இருக்கட்டும், உமாரியாஸ் மேம் இன்னமும் சொல்லுவாங்க, சஃபா சாப்பிட்ட சாப்பாடு வயிற்றுக்குள்ளே பாதி நாங்கள் போட்டுறது நீ அப்படிவாங்க. ஆமாம் மேடம் அப்படிவேன். அப்போ வந்து தாமோப்பா வந்து இந்த இப்போ அவர் ஒரு பெரிய ஷெஃப், ஒரு மிகப்பெரிய மனிதர், அதெல்லாம் மறந்துடுவார் மேடையில். நான் இப்படி வேகமாக நடந்து போனால் மெதுவா போடா, ஏன்டா அப்படி நடக்கிற, பாப்பாடா வயிற்றுக்குள்ளடா, ஒரு கேரிங் தான். பொண்ணை எப்படி கேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதர் தங்கம். அவரெல்லாம் வந்து லட்டு நல்லா கடிச்சு தின்றுவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்பாவை. என்ன ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவர் சமைக்கிறதுல? அவர் வந்து நான் ஒரு தடவை இந்த ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நைட் ஷூட் போடப்போ இந்த பொட்டேட்டோலாம் வச்சு ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணி வேற அந்த உங்களுக்கு தெரியும்ல, குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்கும் அந்த டைமே இல்லாமல் ஷூட் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல என்ன கிடைச்சிச்சோ அதை வச்சு ஒரு தடவை பண்ணி கொடுத்தாரு. மாக்காப்பா கூட ஒரு தடவை ஒரு மாதிரி ரைஸ் பண்ணி அதில் என்ன மிக்ஸ் பண்ணான்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்துச்சு. ராத்திரியில எதை கொடுத்தாலும் திம்போனாங்க. அது மாதிரி மாக்காப்பா ஒரு தடவை குக் பண்ணி கொடுத்தாரு, அப்பா ஒரு தடவை குக் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா இருந்தது. அந்த பொட்டேட்டோ வச்சு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்தாரு, நல்லா இருந்தது. சூப்பர்க்கா. சரி, இப்போ நீங்க வந்து இப்போ வெளியில இவ்வளோ உதவி செய்றீங்க, இது எல்லாமே சரி,
ஆனால் இப்போ பேமெண்ட்டுன்னு வரும்போது நிறைய இப்போ பட்டிமன்றம் போவீங்க, கோயில் திருவிழாக்கால ஷோலாம் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எப்பயாச்சும் உங்களுக்கு இந்த பேமெண்ட் இஷ்யூலாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குமா? காசு பண்ணிட்டு போயிடுவாங்க, சிரிக்க வச்சுட்டு போங்க, போன உடனே காசை போட்டு விட்டுறோம், கூகுள் பே நம்பரை கொடுத்துட்டு போங்க, அமுச்சு வச்சிடறோம். இந்த விஷயம்லாம் நடக்குதா? ஐயா சும்மா ஐயா உன்ட்ட கேட்டாங்களா யாராவது? இப்போ எனக்கு மட்டுமா நடந்துச்சு. நானும் பாலாவும் போன ஈவெண்ட் தான், 2 பேரும் போனோம். 2 பேருக்குமே இப்போ வரைக்கும் வரல தங்கம். கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாங்கன்னா, உங்களுக்கு தரலாம் நிறைய. நாங்கள் இப்போ வந்து தங்கம், இப்போது நான் வந்து கேட்குறது சரியான்னு தெரில. நாங்கள் வந்து ரொம்ப ஹை பேமெண்ட் சத்தியமாக கேட்கல. நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் கொடுக்குற பேமெண்ட்டுக்கு நாங்கள் ஸ்டேஜில் அவ்வளோ உழைப்போம். மேடையில் மட்டும் இறங்கி பேச மாட்டோம். கீழே போயெல்லாம் ஆடியன்ஸோட ஒரு கான்வர்சேஷன் போகும். என்ன நம்ம ஒர்க்கு மேடைக்கு போயிருக்கோமோ உருண்டு பிறண்டாவது சிரிக்க வச்சுட்டு தான் காசு வாங்கிட்டு வருவோம். அந்த காசில் முக்கால்வாசியை நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நாங்கள் வந்து ஒரு சேவிங்ஸாக நான் போட்டதே இல்லை. ஏதோ ஒரு தொகைக்கு போகும், ஏதோ ஒருத்தவங்களுக்கு போகும். யாராவது கேட்டால் நம்ம கொடுத்துருவோம். நம்ம இந்த நினப்பில் தான் போய் உழைக்கிறோம். அப்போ அவங்க கேட்கும்போது சொல்லுவாங்க, என்ன மேடம் நீங்கள் சர்வீஸ்லாம் பண்ணுறீங்க, இவ்வளோ கேட்குறீங்க அப்படிம்பாங்க. அதை கொடுத்தா தானேங்க நாங்கள் சர்வீஸே பண்ண முடியும். அதுக்கே ஒரு போராட்டம் போடுவோம். இல்லை இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்லாம் பேசுவாங்க. சரி ஓகே, நம்ம அதையும் பண்ணிடுவோம். போனால் அந்த பேமெண்ட்டு இப்போ நானும் பாலாவும் தான் தங்க ஒன்றா போனோம். 2 பேரும் ஒன்றா போனோம். 2 பேருக்குமே அந்த பேமெண்ட் வரல. அது ரொம்ப நல்ல பேமெண்ட். அந்த பேமெண்ட்டை நம்பி நான் ஒரு இடத்துல கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தேன், அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன்னு. என்னால் அதை செஞ்சு கொடுக்குறது என்ன சொல்லுவாங்க? திரும்ப கால் பண்ண என்னாச்சு பேமெண்ட்? இன்னும் எடுக்கவே இல்லை. கால் பண்ணி எங்கே சொல்கிறது, ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்போ பாலா எனக்கு கால் பண்ணுறான், அக்கா அந்த பேமெண்ட் வருமா வராதா? வருண்டா தம்பி, நம்பிக்கையோட வாழ்வோண்டா. வரவே இல்லை தங்கம். நிறைய ஏமாத்துறாங்க. நம்ம இப்போ என்ன ஆகிட்டேன், கொஞ்சம் தெளிவாகி ஈவெண்ட் கேட்குறவங்களாம் மாமாவை பேச சொல்கிறேன். இப்போ என்ன ஆம்பளைங்க பேசினா பேமெண்ட் கொடுத்துருவாங்க, நம்மளை தான் ஏமாத்துறாங்களோன்னா இல்லை அவனும் ஏமாந்துருக்கான். அதனால் இந்த போங்க தர்றேன், இந்த அடுத்த வாரம் போட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஏமாத்துறாங்க தங்கம். அது கஷ்டமாக இருக்குது எனக்கு. இந்த ஒரு நல்ல முகத்தை எப்படி ஏமாத்துறோம்னு மனசு வருதுன்னு தெரியல. கொடுத்துருங்க பேமெண்ட். சரி, காலையிலேருந்து செம்ம வெறுப்பாக இருக்குது, மைண்ட் ஒரு டென்ஷனாக இருக்குது, வீட்டில் எமோஷனாக இருக்கீங்க, இல்லை ஹஸ்பண்ட் கூட சண்டே ஏதோ ஒன்று ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. ஆனால் அங்கே ஸ்டேஜுக்கு போய் நீங்கள் காமெடி பண்ணணும், ஒரு 100 பேரை சிரிக்க வைக்கணும், ஆடியன்ஸ் 1,00,000 பேரை சிரிக்க வைக்கணும். அது எப்படி டக்குன்னு மாற முடியும்? ஏன்னா யூஸ்வலாக நிறைய பேர் வந்து விமன்ஸ் அந்த ஒரு மைண்ட் டக்குன்னு மாற மாட்டாங்க. அந்த ஒரு கோவம்னா மற்றவங்களுக்கு தெரியணும்னு நினைப்பாங்கல்ல. ஆக்சுவலி அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் கலக்கப்போவது யார் கலைஞர்கள், அதாவது கலக்கப்போது யாருன்னு இல்லை, காமெடி பண்ணுறாங்கல்ல, அவங்க லிஸ்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா, நானும் முத்து சாரும் ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தோம். மற்றவங்களை விட வழிகள் நிறைந்த பாதை யாருக்கிட்ட இருக்குன்னா நகைச்சுவை பண்ணுறவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போ நீங்கள் தனித்தனியாக எடுத்தாலே எல்லாருக்கிட்டையும் ஒரு வழி இருக்கும் தங்கம். என்கிட்டையுமே அந்த வழி இருக்கும். என்கிட்டலாம் நீங்கள் உட்காந்தீங்கன்னா 1 மணி நேரம் அழுவேனாலாம், வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான், என்னை அழுகு விட்டால் 1 வாரம் அழுவேண்டா அப்படிங்கிற மாதிரி தான். நிறைய வழிகள் நிறைந்த பாதை தான் காமெடியன்ஸோட பாதை. அதில் வந்து நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம சிரிக்க வச்சு தான் ஆகணும். இப்போ வீட்லேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அதுக்காக மேடையில் போய் அதை நம்மளால் காட்ட முடியாது. நம்ம அங்கே போய் இன்னும் சொல்லணும்னா நம்மலாம் கோமாளிகள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கோமாளி வேஷம் போட்டோம். நாங்கள் மேடை ஏறினா உங்களை சிரிக்க வைக்காமல் நாங்கள் இறங்க மாட்டோம். ஆனால் என்ன மாதிரி பண்ணி சிரிக்க வைப்போம் தங்கம். நாங்கள் அதுக்குன்னே பிறப்பெடுத்தவங்க, அது வேறு வழியே கிடையாது. நாங்கள் யார்ட்டையாவது அடி வாங்கியிருப்போம். நாங்கள் இன்னும் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எங்களை தான் நிறையா விமர்சிக்கிறீங்க, எங்களை தான் நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க, எங்களை தான் நீங்கள் கலர் ரீதியாக கேவலப்படுத்துறீங்க, உடல் ரீதியாக கேவலப்படுத்துறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு கதாநாயகி அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லை. ஆனால் நிஷாவை அப்படி சொல்லலாம், ஏன்னா நிஷா கோமாளி தானே. கோமாளியை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம்ல. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி மேடையில் ஜெயிக்கிறோம்ல, அது எங்களை எல்லா காமெடியன்ஸுக்குமே நான் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்பேன். நீங்கள் மெமிக்ரி பண்ணுறவங்களையும் கீழே நின்று கேவலமாக தான் பேசுவீங்க, ஒரு என்ன ஆர்டிஸ்ட். ஆனால் நீங்கள் ஹீரோவை பேச மாட்டீங்க. ஹீரோவை பேசினா கீழேருந்து ஹீரோவோட ஃபேன்ஸ் வருவாங்க. எங்களை பேசும்போது யாருமே வரமாட்டாங்க, அவங்க காமெடியன்ஸ்பா, அவங்க கோமாளிப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு காமெடியன்ஸுமே மேடையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் தாண்டி தான் தாங்க நாங்கள் ஜெயிக்கிறோம். யார்கிட்டயாச்சும் போய் சாரி கேட்டிருக்கீங்களா? கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டேன் சாரிடா. ராமர் அண்ணன்ட்ட ஒரு தடவை சாரி கேட்டிருக்கேன். என்ன சொன்னீங்க? ராமர் வீடு பண்ணோம்ல, அப்போ வந்து நான் அவரை அடிக்கணும். நான் வந்து ரியலாக தான் அடிப்பேன், எனக்கு விளையாட்டுக்கு அடிக்க தெரியாது. அவரே சொல்லுவார், என்ன அடிக்கிறேன்னு. அப்போ ஒரு தடவை அடிக்கும் போது சட்டையை பிடிச்சி இழுக்கும் போது அவரோட தங்க செயின் அந்து போச்சு. அப்படி ஒரு தடவை அண்ணா சாரி நானே விடு பரவாயில்ல அப்படின்னாரு. அந்த மாதிரி ராமர் அண்ணன்கிட்ட ஒரே தடவை சாரி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். வேற யார்ட்டையும் சாரி கேட்டதில்லை. ஏன்னா என்னை விட அவனுக்கு தான் நிறைய கிண்டல் பண்ணியிருக்கானுங்க, நான்லாம் கம்மியாக தான் கிண்டல் பண்ணியிருக்கேன். அம்மா போகிற இடம் இப்போ குரேஷியா இருக்கட்டும், பாலாவாக இருக்கட்டும், பள்ளி எல்லாருமே என்ன தான் கிண்டல் பண்ணுவாங்க. நான் யாரையுமே கிண்டல்லாம் பண்ணதில்லை. இந்த மாதிரி அடிக்கிற சீன் வரும்போது ராமரன்ட்ட ஒரு தடவை சாரி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். சரி, இப்போ இந்த சூழலில் வந்து இன்னொரு ஃபேவரட்டான ஒருத்தர் வந்து ஒரு பைட் அமைச்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்துருவோம். எஸ், ஆஹா போசே பயங்கரமா இருக்கு. இவரெல்லாம் நேரம் புளியங்குளம் பட்டிமன்றத்தில் பேசுறாங்க. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா? ஒரு இடம் நாங்கள் இன்னும் மறக்க முடியாது. நாங்கள் பங்களாதேஷுக்கு போயிருந்தோம் ஒரு தடவை. இது நான் இப்போ சொல்லும்போது அவன் மேடையில் பக்கத்தில் இருந்தானே என்னை சொல்ல விட மாட்டான், வாயை வந்து கொத்துவான், கேட்டாவது சொல்கிறேன். ஆனால் நான் உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு ஆடியோ ஆப்ரேட்டர் வந்து பெங்காலிக்காரர், அவருக்கு தமிழே தெரியாது. அவர் அரந்தாங்க நிஷாவோட ஜோக்கெல்லாம் சிரிச்சார்.
நான் உடனே நம்ம அங்காளி பங்காளி எல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் பெங்காலி கற்றுக்கிட்டு அந்த ஆடியோ ஆப்ரேட்டர் போய் கேட்டேன், என்ன புரிஞ்சுதுன்னு இப்போ நீ சிரிக்கிற அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், அந்த குரங்கு பொம்மையை கொடுத்துட்டு போயிருக்கேன்னா. அவ்வளோ குரங்கு பொம்மை எடுத்து சிரிச்சிருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நான் கொடுத்துட்டு போயிடுவேன்டா, ஆனால் ரியாஸ் என்னை கொன்றுவான். ஆனால் உண்மையை சொன்னங்க, ஒரு மொழி தெரியாத ஒரு மனிதனை கூட சிரிக்க வைக்கிற ஆற்றல் அறந்தாங்கி நிஷா என்கிற அற்புதமான பெண்ணுக்கு உண்டு. இன்னைக்கு நிறைய சேவைகள் பண்ணுறாங்க, பாராட்டுக்குரியது. இது மட்டும் இல்லை, அவள் எப்போவுமே இப்போ ஒரு பாத்ரூம் கட்டி ஒருத்தர் கொடுத்துருக்கா, அது எனக்கு தெரியும். அவங்க ஸ்கூலுக்கு கூட ஒரு லைப்ரரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அவள் எந்த நல்ல விஷயம் செஞ்சாலும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணுற ஆளு நான் தான். நீ போற பாதையை பார்த்தா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அரசியலுக்கு போறேன் வருவேன்னு நினைக்கிறேன். வந்துருவியா? வரலாம். நல்லது நடக்குதுன்னா யார் வேணாலும் வரலாம். நானும் அவங்க நல்லதுக்கு வரணும்னு நினைக்கிறேன். இறைவனுடைய அருள் இருந்தா எல்லாம் நல்லமே நடக்கும். அவ்வளவுதான். இப்படியே போகும்போது என்னை அறந்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போயிருங்கடா. நான் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறேன். புதுசா வேற ஏதோ கட்சியில கூட இணைய போறீங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நம்மள போய் இணையலான்ற பேச்சு கூட. கலாட்டா நேத்து கூப்பிடும் போது நல்லா தானடா குட்டி, நல்லா பேசுனீங்களா நேத்து, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுனீங்களா. இல்ல அவர்தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, ஒரு ஐடியா சொல்லிருக்கீங்க போல எப்பயோ. அதெல்லாம் இல்ல, எப்பவுமே அதாவது அதான் அண்ணன் சொன்னல, என்ன பண்ற விஷயமா இருந்தாலும் நானும் அண்ணனும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க அம்மாவுக்கு இன்னும் வயிற்றுல பிறக்காத ஒரு பிள்ளை அது பழனி அண்ணங்கிறது. அண்ணனும் நானும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் தங்க. அண்ணன் ரொம்ப டேலண்டான ஒரு பர்சன். நம்ம இப்போ ஏதாவது ஒரு சர்வீஸ் மைண்டாக இருந்தால் கூட, இப்போ நான் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பள்ளிக்கு ஒரு லைப்ரரி கேட்டிருந்தாங்க. அப்போ என்னென்ன புத்தகங்கள் வாங்கணும், இவர் ஒரு புத்தக புழுனே சொல்லலாம். இவரை அவ்வளோ புத்தகம் படிப்பார். இப்போ புத்தகம் லிஸ்ட் எல்லாம் நான் அவர்கிட்ட தான் கேட்பேன், அண்ணன் என்னென்ன வாங்கலாம். அப்போ நடுவில் இவர் எதர்ச்சியா சொன்னார் என்கிட்ட, தங்கம் உன்னோட சேவை இதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னோட உழைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லா பேசுற, நீ ஏன்டா அரசியல் போகக்கூடாது அப்படின்னு இவர் கேட்டார் என்கிட்ட. நாங்கள் நிறைய பேசும்போது அந்த டாபிக் பேசியிருக்கோம். அப்போவுமே நான் நக்கலா சொன்னேன், அப்புறம் தம்பி நீ ஒரு ஓட்டு கூட போட மாட்டேன் அப்படின்னு. இல்லடா, நல்லது பண்ற எல்லாருமே இப்படி ஒதுங்கிட்டே போனா இன்னும் கொஞ்சம் நல்லது பண்றதுக்கு யாரா வருவா, நீ கொஞ்சம் முயற்சி பண்றானாரு. இல்ல நான் இப்போ வேணாம், ஒருவேளை ஃபியூச்சர்ல எனக்கே தோணுச்சுன்னா நான் எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன், இப்ப வேணா நான் கண்டிப்பா. அக்கா வந்து இப்பயே ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து நாங்க ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ யூஸ் பண்ணுவோம். எனக்கு தோணாதானே, இப்ப எனக்கு தோணல என்னன்னா நல்லா பேசணும், நிறைய மேடைகளுக்கு பேசணும். பெரிய பெரிய பேச்சாளர்கள் போன மேடைகளுக்கு என்ன கூப்பிடுறதுக்கு சில இடங்கள்ல தயங்கி என்ன கூப்பிடாமலாம் இருந்திருக்காங்க. அப்ப ஏன் அந்த மேடையில நம்ம கூப்பிடல? அந்த மேடைக்கு போறதுக்கு நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அந்த இப்போதைக்கு என்னோட பயணம் வந்து என்னுடைய பேச்சு பயணமா தான் தங்க இருக்கு. அதை நான் நல்லா சக்சஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் மத்ததெல்லாம். Summer holidays கண்ணு call GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.